உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் எல்லாமே மொக்கையாக இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நாளைக்கு இருந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கடைசியாக சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான டிப்பு. உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது அதுதான். 3, 2, 1. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வாசுகி சங்கர். நான் ஒரு ஹாப்பினஸ் கோச் அண்ட் மெடிடேஷன் கோச். என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் ஒரு 9 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக்கிக்கிட்டேன். இது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம காலையில் எந்திரிப்போம் இல்லையா? இது என்ன சைக்காலஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டு நாள் பூரா நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் காலையில் முதல் 1 மணி நேரத்தை நம்ம எப்படி உருவாக்குறோமோ அப்படித்தான் நம்ம அந்த டே ஃபுல்லாக போகும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த ஒரு நாளை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளால் அடுத்தடுத்து வர்ற எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும். ஸோ டிப் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட். கண்டிப்பாக கிராட்டிடியூட் எழுதுறது நமக்கு முழு பலனை தரும். இல்லை என்னால் எழுதலாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, எழுந்திரிச்ச ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட 2 கைகளையும் எடுத்து உங்கள் இதயத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த செகண்ட் நல்லா கண்ணை மூடி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த செகண்ட் உயிரோடு இருக்கிறேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன், என்னை சுற்றி என் மேலே அன்பு காட்டுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேங்க்யூ. தென் அவங்க எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, தேங்க்யூ. அண்டு இந்த நாளை நகர்த்துறதுக்கான அளவு பணம் என்கிட்ட இருக்குது, தேங்க்யூ. இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு என் வீட்டில் இருக்குது, நான் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 10 கிராட்டிடியூடை உணர்ந்து சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெட்டை விட்டே கீழே இறங்கணும். தென் டிப் நம்பர் 2, ஒரு 5 to 10 minutes நடக்கணும். இல்லை உங்களுக்கு பிடிச்சா டான்ஸ் கூட பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை ஃப்யூச்சருக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்போவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம எப்போவும் நான் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டேன், இது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்றதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எழுந்திரிச்சு நடக்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு நடந்து போகிறீங்க அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும். இதுக்கு பேர் வாக்கிங் மெடிடேஷன். நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் நீங்கள் உங்கள் பழசையெல்லாம் விட்டுட்டு உங்களோட எதிர்காலத்தை நோக்கி எடுத்து வைக்கிறதா நினச்சி நடக்கும்போது அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் டிப் நம்பர் 3, அப்படியே நடந்து போய் உங்கள் வீட்டில் இருக்க கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடியை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அழகாக ஒரு சிரிப்பு சிரிங்க. இதுதான் டிப் நம்பர் 3. ஸோ கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே வாவ், என்ன ஒரு அழகான படைப்பு, கடவுள் எப்படி இவ்வளோ ஒரு அழகை படைச்சிருக்காரு அப்படின்னு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, வேறு யாராவது சொன்னாதான் நம்ம அழகு, வேறு யாராவது சொன்னாதான் நம்ம புத்திசாலி அப்படின்ற கற்பனைகளுக்குள்ளேலாம் இருப்போம். கடவுள் யாரையும் எந்த குறையோடையும் படிக்கலை, எல்லாருக்கும் ஒரே அளவு பிரெயின் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப அழகாக தான் இருக்கோம். வெளி தோற்றத்தில் தெரிகிறத அழகுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம யாருக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே போதும். நீங்கள் அடுத்து பண்ண போகிறது தான் 4th one. டுடே இஸ் அ அமேசிங் டே, இல்லைனா டுடே இஸ் அ ஹாப்பி டே, ஐ எம் ஹாப்பி நவ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன். இந்த நாள் என்னோட நாள், இந்த நாள் எனக்கான நாள், நான் இந்த நாளை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கண்ணாடியை பார்த்து உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும். தென் 5th one என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்கள்.
2 குழந்தைங்க இருக்கிறதுனால எப்போவும் கலைஞ்சே தான் கிடக்கும். பட் இட்ஸ் ஓகே, குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும். நம்மளால் முடிஞ்சதை காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். சரிங்களா? பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். சரி, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ தட் அதை விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஷெல்ஃபோ ஏதோ ஒரு இடம் அதை என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஒரு சீரியல் பார்க்குற செல்லக்குட்டியாக இருந்தால் தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. இது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். சீரியல் பார்த்தோன்னா எப்படி அடுத்தவங்க புருஷனை கரெக்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் எல்லா சீரியல்லையும் ஒரு கனெக்டிங் டாட் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த வீட்டுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆள் தான். நம்மளோட சோம்பேறித்தனம் இது எல்லாம் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட எனர்ஜியை தேவையில்லாமல் டிசிப்பேட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு புக்ஸ் படிக்கலாம், செடி வளர்க்கலாம், ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாம். இல்லை வீட்டை விட்டு வெளியே போய் சூரியனை பார்க்கலாம், நைட் டைமில் நிலா பார்க்கலாம், நட்சத்திரங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்ம 7th one இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பி ப்ரெசன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த வேலையில் கவனமாக இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திரம் விளக்கணும்னா பாத்திரம்தான் விளக்கணும். நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகக்கூடாது. நமக்கு நிறைய தாட்ஸ் அங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா ஓகே, நான் இப்போ இங்கே நிற்கிறேன், நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், நான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த வேலையை என்னால் செய்ய முடியுது அப்படின்னு மைண்ட்ஃபுல்னஸை நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி ஆகிட்டால் போதும், நம்ம மண்டைக்குள்ளே இன்னொரு ஆள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நம்ம வேறு யாராவது பேசுகிறத கேட்க போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை செய்கிறோமோ அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8th one கிவ் லவ். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மனசார லவ் கொடுங்க. என்ன சொல்கிறதுனா, உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஹக் பண்ணி ஐ லவ் யூ சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஒய்ஃப் நல்லா தக்காளி சட்னி வச்சுருந்தாங்கன்னா, சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் நீ சாம்பாரும் பிரமாதமாக வைப்ப அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி தவிர சாம்பார் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் எங்கள் வீட்லையெல்லாம் என்ன வேலை வாங்கிட்டுருக்காங்க. ஃபைனலி மெடிடேட் பண்ணணும். ஸோ தியானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஸோ இதை ஒரு ப்ராக்டிஸாக முறைப்படி கற்றுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போவுமே மெடிடேட் பண்ணுறதை விட்டுறாதீங்க. இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாதுன்னா நான் ஒவ்வொரு வீக்கும் சண்டே ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ். முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். அது கிடச்சிட்டா நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? ஹாப்பினஸ் தானே. ஆனால் அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் கொண்டு வர்றதே இல்லை. அதை தவிர நம்ம எல்லா வகையிலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெசண்ட்டில் ஹாப்பியாக இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கிறது. பர்ஃபெக்டாக இருக்கிறது இந்த சென்ஸ் என்னென்னா நம்மளோட வேலைகளை முழு கவனத்தோடையும் விருப்பத்தோடையும் செய்யும்போது பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இதில் வருது. ஏன் எனக்குமே அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பட் அது எதுவுமே நடந்திருக்காது. ஏன் நடக்கலைன்னு கேட்டால், இப்போது ஒரு செடி வளரணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் வேணும். ஆப்பிள் பழம் வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு நாற்றோ விதையோ போட்டு மண்ணை மூடிட்டு டெய்லியும் அதுக்கு தண்ணி தான் ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றுறதுல கவனமாக இருந்தால் போதும். பக்கத்தில் வேறு எந்த களைகளும் முளைக்காமல் பார்த்துக்கணும். இதே தாங்க ஈர்ப்பு விதி பயிற்சி. நமக்கு வேணுங்கிற விஷயத்த ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம விட்டுறணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏன் நடக்கலை
இது ஏன் உடனே நடக்கலைன்னு சொல்லி நம்ம அதை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்காது. நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் தள்ளி போகுது. அதுவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ தட் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அதை பண்ணிட்டு விட்டுறணும். நடக்கும்போது நடக்கும். தொழிலில் பொறுமை தாங்க அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமானது. நம்மளோட எண்ணங்களை சரி செஞ்சுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். உங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.